அனைவருக்கும் வணக்கம். அப்துல் கலாம் தமிழ் பள்ளியின் வானவில் 2024 கலை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த கலை நிகழ்ச்சி ஆண்டு விழா, பள்ளி ஆண்டு விழா வந்து பார்த்திங்கன்னா இலினாய் மாகாணத்தில் ப்ளூமிங்டன் அப்படிங்கிற ஒரு சின்ன டவுனில் நடக்குது. இது எங்களுடைய தமிழ் பள்ளி முழுக்க தன்னார்வலர்களோட சப்போர்ட்டோடு இயங்குது. இங்கே சுமார் 150 குழந்தைகள் படிக்கிறாங்க. நம்ம ஊரில் எப்படி ஆண்டு விழா நடக்குமோ அந்த மாதிரி இங்கே யூஎஸ்ஏலையும் தமிழ் மொழியை கொண்டாடும் விதமாக நாங்கள் வந்து ஆண்டு விழா நடத்துகிறோம். வாங்க ஆண்டு விழாவில் கலந்துக்கிட்டு எல்லாரும் கொண்டாடுங்க. தொடர்ந்து இந்த வீடியோ வரிசைங்க. தேங்க்யூ. என்ன பண்ண போற? டான்ஸ் ஆட போறியா? நல்லா ஆடுவியா? என்ன பாட்டு ஆடுவ? நீங்க தான் கோஆர்டினேட்டர். You have to memorize all this? Oh, no, you don't memorize all this. Oh, you என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. மக்களே எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா நம்ம தமிழ் தாய் வாய்ப்பு போட்டுடலாம். எல்லாரும் கொஞ்சம் எழுதி நிற்கிறீங்களா? தமிழ் தாய் வாய்ப்பு. தமிழே எங்கள் தாய்மொழி, தமிழே எங்கள் அடையாளம், என் மூதாதையர் விதைத்ததை என் தாய் தந்தை காத்து எமக்கு பகிர்ந்ததை நாமும் தழைத்து வளர்த்திடுவோம். செம்மொழியாம் தமிழை, அழிவில்லா தமிழ் மொழியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க உறுதி கூறுவோம். எந்நாடு போயினும் எவ்விடம் சேரினும் எம்மொழி பேசினும் தமிழே எங்கள் தாய்மொழி, தமிழே எங்கள் அடையாளம் என உறுதி கூறுவோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். தமிழுக்கும் அமுதென்றே அந்த தமிழ் என்பது தமிழர்கள் உயிருக்கு நேர். வணக்கம். அப்துல் கலாம் தமிழ் பள்ளியின் சார்பாக வானவில் 2024 ஆண்டு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். என் பெயர் உமா கைலாசம். நான் அப்துல் கலாம் தமிழ் பள்ளியின் நிறுவனர் மற்றும் முதலாண்டு முதல்வராக இருந்தேன். இந்த ஆண்டு தமிழ் பள்ளியின் 9வது ஆண்டை நாம் நிறைவு செய்கிறோம். இந்த வருடம் எங்கள் அப்துல் கலாம் தமிழ் பள்ளியின் மிகப்பெரிய சாதனை 150 குழந்தைகள் மற்றும் 50 தன்னார்வலர்கள் தான். நம் பள்ளியின் மகத்தான வெற்றிக்காக எங்கள் பள்ளி குழந்தைகள், எங்கள் பள்ளி ஆசிரியர்கள், எங்கள் பள்ளி தன்னார்வலர்கள்
தாளாளர்கள், எங்கள் பள்ளி நிர்வாகிகள் மற்றும் சமூகத்தில் உள்ள அனைத்து பெற்றோர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சமூகத்தில் தமிழ் வளர்வதை கண்டு நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். அதுவும் நம் குழந்தைகள் நம் தாய்மொழியை கற்று அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதை பார்க்கும்போது ஆஹா, என்ன ஒரு இனிமையான உணர்வு. வணக்கம், என்னுடைய பெயர் ஐயா. நான் முதல் 2 வருடம் வந்து ஆசிரியராகவும் அடுத்த 2 வருடம் வந்து பள்ளி முதல்வராகவும் இருக்கிறேன். நம்ம இந்த மாணவர் ப்ரோக்ராம் வந்து லாஸ்ட் இயர்ல இருந்து தான் நடத்திட்டு இருக்கோம். ஸோ நம்ம பள்ளியோட நோக்கமே குழந்தைகளுக்கு வந்து தமிழ் கற்பிக்கிறது மட்டும் இல்லை, உங்களோட தமிழ் கலாச்சாரம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான், உங்களோட தமிழ்ல என்னென்ன பாரம்பரியங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். அது இல்லாமல் வந்து அவங்களோட திறமையை வந்து வெளிக்காட்டுறதுக்கு வந்து ஒரு மேடையாக நம்ம இதை அமைச்சு கொடுக்குறோம். ஸோ யார் தமிழ் பள்ளியில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, யார் வேணாலும் இதில் கலந்துக்கலாம். அவங்களோட திறமையை வெளிக்காட்டுறதுக்கு இதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அவங்களுக்கு. கடந்த வருஷம் நடந்தப்போ வந்து ஒரு 130 குழந்தைகள் மேலே கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. ஸோ இந்த வருஷம் அது மாதிரி இருக்கு. இந்த வருஷம் பள்ளி குழந்தைகளே 150 பேர். ஸோ அது இல்லாமல் மற்ற குழந்தைகள் கலந்துக்கிறாங்க. உங்களோட ஆதரவோட இந்த விழா வந்து சிறப்பாக நடக்கணும் நம்ம எல்லாரும் கேட்டுக்கிறோம். நன்றி. நம்ம அப்துல் கலாம் தமிழ் பள்ளியின் 9வது ஆண்டு வெற்றிக்கு பின்னால் 2 முக்கியமான நபர்கள் உள்ளார்கள். அது யார் என்று எல்லாருமே தெரியும். நான் இப்போது நம் முதல்வரை பற்றி பேசப் போகிறேன். அவர் 3 ஆண்டுகளுக்கு முன்பு நம் பள்ளியில் ஆசிரியராக வந்து சேர்ந்தார். தமிழ் மீது அதீத பற்று உள்ளவர். நம் குழந்தைகளை தமிழ் அறிவால் எப்படி வளப்படுத்துவது என்பது குறித்து பள்ளிக்கு அவர் எப்பொழுதும் ஆலோசனைகளும் யோசனைகளும் வழங்குவார். அவர் குழந்தைகளுடன் சேர்ந்து அவர்களுக்கு தமிழ் கற்பிக்கவும் அவர்களை மிகவும் ஈடுபாட்டுடன் வைத்திருக்க முயற்சி செய்தோம். குழந்தைகளுக்கான புத்தகங்கள் படிப்பதில் அதிக முக்கியத்துவம் கொடுத்தோம். இந்த வருடம் அவர் முதல்வராக என்ன சாதனை செய்தார் என்று பார்ப்போமா? 2017ஆம் ஆண்டு துவங்கி சிறிய அளவில் இயங்கிய நூலகத்தை கடந்த ஆண்டு மிகப்பெரிய அளவில் விரிவாக்கம் செய்து தன்னார்வலர்களின் மற்றும் நன்கொடையாளர்களின் உதவியோடு 1000க்கும் மேற்பட்ட புத்தகங்களை சேர்த்து வெற்றிகரமாக செயல்பட்டார். டாக்டர் அப்துல் கலாமின் பிறந்த நாளை கௌரவிக்கும் வகையில் இந்த ஆண்டு முதல் மாணவர் தின கொண்டாட்ட அணிவகுப்பு அறிமுகப்படுத்தியுள்ளார். உலக மொழி பிரிவில் அதிக தமிழ் புத்தகங்களை சேகரிக்கும் வாய்ப்பை பெற லூமிங்டன் பப்ளிக் லைப்ரரியுடன் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். ஆசிரியர்களுக்கு அறிவை காட்ட முடிந்த இடங்களில் அதிக முன்னுரிமை கொடுத்து வாட்ஸ்அப் குழுவில் மொழி பற்றிய விவாதங்களை தொடங்கினார். பேச்சு கிளப்பை நடத்தவும் கற்பித்தலின் சாரத்தை உணர அவர்களை ஊக்குவித்தார். கல்வி முறைகள், குழந்தைகள் மற்றும் பெற்றோரின் சிரமங்களை புரிந்து கொள்வதற்காக சமூகம், எழுத்தாளர்கள், ஆசிரியர்கள் மத்தியில் பலருடன் கலந்துரையாடினார். 2020ஆம் ஆண்டு முதல் அப்துல் கலாம் தமிழ் பள்ளியில் தன்னார்வ தொண்டராக செயல்பட்டு நமது ஊரில் தமிழ் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டுள்ளார். இப்படி சாதனை படைத்துக் கொண்டிருக்கும் அப்துல் கலாம் தமிழ் பள்ளியில் 2023-24ஆம் ஆண்டு முதல்வர் நமது நாமக்கல் சிங்கம் திரு அருள்வாசகரை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக பள்ளியின் துணை முதல்வர் அவர் பத்தி சில வார்த்தைகள் சொல்லி ஆகணும். அவருடைய பெயர் ராஜா. வெறும் ராஜா இல்லைங்க, ஆளுநர் அழகு ராஜா அவரு. ஸோ துறையில் சிட்டியில் வேலை பார்த்திருக்காரு. அவரோட மனைவி பெயர் பிரியா. அவருக்கு அழகான 2 குழந்தைகள், பிரணயா அண்ட் இனியா. ராஜா பத்தி சொல்றா, லாஸ்ட் இயர் வந்து மாணவர் ப்ரோக்ராம் வந்து அவங்க சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதுன்னா அதுக்கு பிரைமரி ரீசன் வந்து ராஜா தான். ஸோ ஸ்கூல்ல எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு துருத்துருன்னு இருப்பாரு. அவர்கிட்ட ஒரு ஒர்க் கொடுத்துட்டீங்கன்னா யூ கேன் பி பீஸ்ஃபுல், அமைதியா இருப்பாரு. அவர் பார்த்து பாருங்க, ஒரு நம்பிக்கை இருக்கும் உங்களுக்கு. ஸோ சொல்லமா எல்லாமே வந்து எடுத்து பண்ணுவாரு. இந்த 2016ல இருந்து இருக்காரு குடும்பத்தில்.
ஸோ ஸ்டேட் ஃபார்ம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கடந்த வருஷம் தான் இங்கே வந்து பள்ளிக்கு வந்து வாலண்டியர் பண்ண முன்னாள் வந்தாரு. அவரோட இன்னொரு இது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பள்ளியில் வந்து லைப்ரரி நாங்கள் வந்து 2017 தொடங்கணும். பட் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம டிஜிட்டல் 2.0 வருஷம் மாதிரி வந்து நிறைய வந்து புத்தகங்கள் சேர்க்கறது அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது மீட்டிங்ஸ் வந்து ராஜா தான். அது போக வந்து வெளியும் நிறைய வந்து வாலண்டியர் ஒர்க் பண்றாரு. இதில் வந்து நோவா ஸ்கூல்ல வந்து போர்டில் இருக்காரு. அண்ட் தென் வந்து இந்தியாவோட குழந்தைகளுக்கும் வந்து நிறைய உதவிகள்லாம் செய்யறாரு. அவரோட சேவை வந்து கண்டிப்பாக எனக்கு தேவை. உங்களை மாதிரி ஆட்களெல்லாம் வந்து எங்களால் பள்ளியை வந்து நல்லபடியாக ரன் பண்ண முடியுது. வாழ்த்துக்கள் ராஜா. அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தில்குமார் கிருஷ்ணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னும் கொஞ்சம் சத்தமா. இந்த அன்புமே அதிர்வுமே சூப்பர். அலை கடல் போல் திரண்டிருக்கும் இங்கு வந்திருக்கும் அனைத்து மக்களுக்கும் சார்பாக எங்கள் தமிழ் பள்ளி சார்பாக மற்றும் வானவில் குழு சார்பாக அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை தோன்றிய முதல் மொழி நமது தமிழ் மொழி. இப்படிப்பட்ட தமிழ் மொழியை பெருமைப்படுத்துகிற ஒரு சின்ன கவிதை. மொழி என்னும் கருவறையில் மூத்த மகளாய் பிறந்த தமிழ் மொழியே எனது தாய்மொழி அப்படின்னு சொல்றதுல எனக்கு மட்டும் பெருமை இல்லை, நம்ம எல்லா தமிழர்களுக்கும் பெருமை. சரி, இன்னைக்கு வானவில் திருவிழானே சொல்லலாம். ஏன்னா திருவிழால என்னென்ன இருக்கும்? ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், கலை நிகழ்ச்சின்னு எல்லாம் கலை கட்டும்ல. அந்த மாதிரி நம்ம அடுத்து வர போற எல்லா பர்ஃபார்மன்ஸும் அப்படி இருக்க போகுது. இப்போ இன்னைக்கு நமக்கு தெரியும் இந்த வானவில் ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். நம்ம கிட்ஸா இருக்கட்டும், பேரண்ட்ஸா இருக்கட்டும், ஆசிரியரா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் டே. நேற்று ஒரு ஸ்பெஷல் டே யாருக்கா தெரியுமா? என்னன்னு இன்னும் கொஞ்சம் சத்தமா. சூப்பர். உலக மகளிர் தினம் நேற்று கடைபிடிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம எம்சி டீம் வந்து கூப்பிட போறோம். இதுல ஒரு சின்ன முயற்சி நாங்கள் எடுத்திருக்கோம். என்னன்னா நம்ம மகளிர் தினம் தினத்தை ஒட்டி எல்லா பெண்களுக்கும் பெருமை சேர்க்கும் விதமா இப்போ எல்லா எம்சி டீம்ல இருந்து பசங்க வந்து அவங்கள மட்டும் அறிமுகப்படுத்தாம அவங்களுக்கு பிடிச்ச அவங்களுக்கு கவர்ல ஒரு பெண்மணியை பத்தி பேச போறாங்க. பாத்துடலாமா? பார்த்துக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் பிரக்யா கிருஷ்ணா. என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒருத்தவங்க வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. இவங்க தான் நம்மளோட இந்தியாவோட முதல் பெண் டாக்டர். வணக்கம், என் பேர் ஹரணி. என்னை மிகவும் இன்ஸ்பயர் பண்ண பெண் பிரியா ஜெங்கன். இவர் இந்திய ராணுவத்தில் முதல் பெண் ராணுவ அதிகாரி. வணக்கம், என் பேர் ஹாசிகா அருண்குமார். என்னை இன்ஸ்பயர் பண்ண பெண்மணி இந்திரா காந்தி. இந்திரா காந்தி தான் இந்தியாவிலே முதல் மற்றும் ஒரே பிரதமர். வணக்கம், என் பேர் அக்ஷா. என்ன இன்ஸ்பயர் பண்ண பெண் கிரண்பேடி. இவங்க இந்தியாவின் முதல் பெண் IPS அதிகாரி. நன்றி. வணக்கம், என் பேர் ரியா. என்னை இன்ஸ்பயர் பண்ணவங்க மேரி காம். மேரி காம் இந்தியாவின் குத்துச்சண்டை வீரர். மேரி காம் உலகத்திலேயே 6 தடவை வேர்ல்ட் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் ஜெயிச்ச ஒரே பெண். வணக்கம், என் பெயர் ஹர்ஷிமா. என்ன இன்ஸ்பயர் பண்ணவங்க வந்து சரளா தக்கர். அவங்க தான் முதல் இந்திய பெண் விமானி. நன்றி. வணக்கம், என் பேர் கபிலன். என்னை இன்ஸ்பயர் பண்ண பெண் மித்தாலி ராஜ். அவங்க ஒரு இந்திய பெண் கிரிக்கெட் வீராங்கனை. அவங்க செல்லமாக பெண் டெண்டுல்கர் என்று கூப்பிடுவாங்க. வணக்கம், என் பேர் அக்பர். என்ன இன்ஸ்பயர் பண்ண பெண்மணி விஜயலட்சுமி ரமணா.
அவங்க விமானப்படையில் இருந்த முதல் இந்திய பெண்மணி. வணக்கம், என் பேர் விஸ்வி ஸ்ரீகாந்த். எனக்கு மிக இன்ஸ்பயர் பண்ண பெண் யாருன்னா மீனாட்சி விஜயகுமார். மீனாட்சி விஜயகுமார் இந்தியாவின் முதல் பெண் ஃபயர் ஃபைட்டர். வணக்கம், என்னோட பேர் ரித்திகா. என்னைய இன்ஸ்பயர் செஞ்சவங்க ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய். ஏன் என்று சொல்றேன்னா பெண்களின் வீரத்திற்கு மிகச்சிறந்த அடையாளமாய் விளங்குபவர். நன்றி. வணக்கம், என் பெயர் கீர்த்தி. என்னுடைய இன்ஸ்பிரேஷன் வீரமங்கை ராணி வேலு நாச்சியார். இவர் இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீரர்களை ஆவார். நன்றி. அஷ்மா, நாட்டுப்புற பாடல்களை கேட்டிருக்கியா? கேட்டிருக்கேனே. நாட்டு 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 மாறாதார் மூவி கரெக்டா? ஐயோ அதில்ல, இது நம்ம வில்லேஜ்ல பாடுற பாட்டு. அப்படியா? என்ன பாட்டாங்க? நீ கொஞ்சம் பாடி காமிக்கிறியா? பாடி காமிக்கிறியா? ஆடியே காமிக்க போறவங்க நம்ம பிள்ளைகளே வாழ்விக்கிறது. ராகுல், யுவன், ஆதிரா, ஆத்ரிதா, திவோனா, கயல், ஜனனி அண்ட் மேகா. இந்த டான்ஸை கொரியோகிராஃபி பண்ணவங்க கார்த்திகா, உமாதேவி, அமராவதி அண்ட் கலைசந்தி. எல்லாத்துக்கும் பிடிக்கும். நம்ம தண்ணி பழம் நிறைய வேர் எடுக்கும் போது எடை காப்புங்க குழுகுன்னு இருக்கும். அவங்களுக்கு கேட்கலாமா? அப்புறமா நான் மணிக்கு கண்டுபிடிப்புகள் பற்றி சொல்றேன். கண்டிப்பா. உங்களுக்கு பஞ்சபூதங்கள்லாம் தெரியுமா? ஓகே, இப்போ நாலாவதுக்கு ஒரு தடவை சொல்லிடுறேன். நிலம், ஆகாயம், காற்று, நீர் மற்றும் நெருப்பு இதெல்லாம் சேர்ந்ததா நம்மளோட இயற்கை. இந்த இயற்கை கொடுத்த பூ, பழங்கள், விலங்குகள்னு நிறைய சொல்லலாம். ஆமா கவினன், நீ மனித கண்டுபிடிப்புகள் பத்தி சொல்றேன்னு சொன்னேன். கண்டிப்பா, மனிதனோட பிரெயின் எவ்வளோ அற்புதமானது தெரியுமா? மனிதன் கண்டுபிடிச்ச ராக்கெட், ரோபோட், செல்போன்ஸ், ரோபோட்டும் அடிக்கிட்டே போனான். ஆமா, என்னதான் நம்ம மனிதர்கள் புது புது விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டே இருந்தாலும் இயற்கை முன்னாடி ஒன்றும் நிற்க முடியாது. இயற்கை அழிக்காம எந்த ஒரு படைப்பும் வரவுதான். இப்போ இயற்கை மற்றும் மனிதனின் கண்டுபிடிப்புகள் பற்றி ஒரு அழகான ஃபேஷன் ஷோ கொடுக்க வராங்க நம்ம ப்ரீகே 2 பசங்க. மற்றும் இந்த ஃபேஷன் ஷோவை கோஆர்டினேட் பண்ணது பிரியா, ரம்யா, சிவானி, ரஞ்சினி, ஸ்ரீவித்யா மற்றும் பூர்ணிமா. இயற்கையும் பேரலை களம் அறிகிறார். மனித கற்பனையின் கருவிகளாக கண்டுபிடிப்புகளின் ஊர்வலம் இதோ
உருளைக்கிழங்கு செல்லக்குட்டியாக வருவீங்களா? வேகமாக பொழிகிறார் என்றார்.
இயற்கை எனும் வெற்றி உடைக்கின்றான். மனிதனோட படைப்புகள் எத்தனை இருந்தாலும் இயற்கைக்கு நிகர் இயற்கைதான். ஓ ரித்திகா, நம்ம தமிழர்களோட நடன கலைகள்லாம் என்னென்னு தெரியுமா? பரதநாட்டியம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை, அதானே? பொம்மலாட்டம், கூத்து, நாட்டுப்புற நடனம், கரகாட்டம்லாம் இருக்கு. என்னது கரகாட்டமா? அது எப்படி ஆடுவாங்க? எனக்கு தெரியாதே. உனக்கு புரியுற மாதிரி சொல்ல. ஃபேமஸான வாரைப்படம் காமெடியை செல்லம் கவுண்டமணி பண்ணியிருப்பாங்க ஒரு படத்துல. ஓ, அந்த படமா? மாங்குயிலே பூங்குயிலே சேது ஒன்று கேது. கரகாட்டக்காரன், அந்த படம் தானே? கரெக்டா சொன்ன. அந்த பாட்டுல தலையில கரகம் வச்சு ஆடுவாங்கல்ல, அந்த கலை பேரு தான் கரகாட்டம். இப்பெல்லாம் கரகாட்டம்லாம் எங்க பார்க்க முடியுது? அந்த கலையெல்லாம் இப்ப அழிஞ்சிட்டே வருது. இப்ப கரகம், கும்மியடி மற்றும் நாட்டுப்புற பாடல்களை நமக்கு டான்ஸ் மூலமா விருந்தாளைக்கு வர போறாங்க கிரேட் 6 ஹரிணி, பிரகல்யா, மோனிஷா, அப்புறம் அதிதி. மற்றும் இந்த டான்ஸை கோரியோகிராஃபி பண்ணவங்க ரஞ்சனி அண்ட் மோகன திவ்யா. ஒரு நல்ல புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமம். புத்தகத்தோட முக்கியத்துவத்தை நம்ம லைப்ரரியன்ஸ் நமக்கு அழகாக சொல்லிட்டாங்க. ஹே ரியா, என்ன ஒரே ஃபீலிங்கா இருக்க மாதிரி இருக்கு? ஆமா ஹர்ஷிமா, கிட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்து எனக்கு என் தாத்தா பாட்டி கிராமப்புற வாழ்க்கை தான் ஞாபகம் வருது. ஆமா, எனக்கும் அதே ஞாபகம் தான். நம்மள காலையில எழுப்புற சேவலோட கூவல், மாட்டு வண்டியோட சத்தம், சுத்தமான காத்து, அப்புறம் பம்பு செட்டோட குளியல். எல்லா சொந்தங்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு திருவிழா, பொங்கல் பண்டிகை, ஜல்லிக்கட்டு, நம்ம நண்பர்கள் கூட சேர்ந்து கூட்டாஞ்சோறு. கிராமத்துல வாழ்ற வாழ்க்கையே சொர்க்கம் தான். ஆமா, இப்போ இதில் ஞாபகப்படுத்துற மாதிரி நமக்கு கிரியேட்டிவ் கிட்ஸ் சங்கமித்ரா, விஹா, அதிக்ஷா, அதிதி, நியதி அண்ட் தன்வி. மற்றும் இந்த டான்ஸை கொரியோகிராஃபி பண்ணவங்க மீனா, கோமலா, அனிதா, ஆனந்தலட்சுமி, சௌமியா and all parents.
கொஞ்சம் பேக் பண்ண.
கபிலன், ஈத்தன், ரக்ஷா, ரியா, ஹர்ஷிமா, அண்ணல் திரு ஜெயச்சந்திரன் நம்ம ஏகேடிவி லைப்ரரி, முன்னாள் முதல்வர் திரு ஸ்ரீகாந்த், இந்நாள் முதல்வர் திரு அருணாசலம் மற்றும் இந்த பாட்காஸ்ட் ஸ்கிரிப்ட் டைரக்ட் பண்ணாங்க டைரக்டர்ஸ் பாசமலர், ஆனி, கிருபா, ரம்யா, ஷாம்லா, ஸ்ரீகாந்த், சுபா, மனோஜ், ஜெயச்சந்திரன், அருண்வாசகன், அப்புறம் ஆனந்த். வணக்கம், வாழ்க வளமுடன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. தமிழுக்கும் அமுதென்று பேர். நமக்கு உணவின் சுவை தெரியும், ஆனால் நம் முன்னோர்கள் மொழியின் சுவை அறிந்து அதை அமுதோடு ஒப்பிட்டுள்ளார்கள். இதோடு மட்டுமல்லாமல் தமிழை தம் உயிருக்கு நிகராக கருதினார்கள். இன்றைய மாணவர்களுக்கு தமிழின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் அமைந்துள்ளது இந்நாடகம். இக்கதையில் வரும் அனைத்தும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல. நாடகத்தின் முன்னுரை: அமெரிக்காவில் படிக்கும் தமிழ் மாணவர்கள் விடுமுறைக்கு தமிழ்நாட்டிற்கு சென்றுள்ளார்கள். அனைவரும் சென்னையில் சந்திப்பதற்காக ஒன்று சேர்கிறார்கள். அங்கு நடக்க இருக்கின்ற நகைச்சுவையான உரையாடலை தான் காண இருக்கிறோம். மாவீரன் சிவகார்த்திகேயனாக விஸ்வேஷ் ஸ்ரீகாந்த். மார்க் ஆண்டனி ஜாக்கி பாண்டியனாக கபிலன் சந்திரன். சிங் இந்த ரெயின் வடிவேலாக ஈத்தன் விக்டர். கோவை புகழ் கோவை சர்லாவாக ரக்ஷா எல்கே. ஈட்டிச்சுற்று வித்திகாவாக ரியா பாலகிருஷ்ணன். நானும் ரவுடிதான் காதம்பரியாக ஹர்ஷிமா செந்தில்குமார். கேப்டன் விஜயகாந்தாக அத்வைத் ஆனந்த். காந்திஷா பகவதியாக திரு M.R. ஜெயச்சந்திரன் அவர்கள், ஏகேடிபியின் லைப்ரரியன். மாவீரனுக்கு கேட்கும் குரலாக ஏகேடிபியின் முன்னாள் முதல்வர் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள். இவர்களுடன் சிறப்பு தோற்றத்தில் இந்நாள் ஏகேடிபி முதல்வர் திரு அருண் வாசகன் அவர்கள். தமிழும் இவர்களும் நாடகம் இதோ உங்கள் முன்னே. சவுண்ட் என்ன
எல்லாம் 12 மணிக்கு வந்தாச்சாப்பா. அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. வீரன் நண்பர்களை சந்திக்க சென்னை வந்தடைந்தான். குழம்பி கடையோருக்கு நடந்தார். குழம்பி கடையா? குல்ஃபி கடை இருக்கு, KFC கடை இருக்கு. குழம்பி கடைனா என்ன? குழப்பமா இருக்கு. கூகுள் பண்ணி பார்ப்போம். ஓ, காஃபி கடையை தான் சொன்னானா வாய்ஸ்? வீரன் கடையினுள் சென்று அமர்ந்தான். மேசை மேல் இருந்த நாளிதழின் தலைப்புச் செய்தியை வேகமாக படித்தான். ஓலா ஊபரில் ஓலா ஊபர் என்பதை தவறாக வாசித்தான் வீரன். ஓ, ஓலா ஊபரா? ஐயோ பாவம், அவனை கன்ஃபியூஷன். ஓலா ஊபரில் 3 நாள் பயணம் செய்ய முடியாது. ஊழியர்கள் வேலை நிறுத்தம். அச்சோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி வர போறாங்களோ? ஏங்க திருச்செந்தூர் காப்பி கடை எங்கேயும் இருக்குதுங்க? வீரன் தொலைவில் ஒரு குரல் கேட்டு திரும்பினான். வருவது தன் நண்பர்கள் என்று கண்டு ஓடிச் சென்று அழைத்து வந்தான். உணவு பட்டியலை நண்பர்களிடம் நீட்டினான் வீரன். காப்புகள்ல கணிtura கேட்க முடியும். 2 கடையும் கேட்டு தெரிஞ்சுட்டு வரணும். எனக்கு 2 கட்லப்பா. டேய் ஜாக்கி, கட்டல்னா உடம்புக்கு நல்லதுடா. கட்லெட்ல எதிரா கெட்டது, வடையில நல்லது. அதனால கெட்டது நல்லது, நல்லது கெட்டது, நல்லதுனா நல்லது, கெட்டதுனா கெட்டது. டேய் ஸ்டீவ், எங்க போய் தொலைஞ்ச? கால் ஏத்தாத. வீரன் சலசலப்பை கேட்டு திரும்பினான். சலசல கலகலன்னு நீ வேற சும்மா இருடா. யாரடா சும்மா இருக்க சொல்ற? ஐயோ, ஒன்ன இல்லடா. இவன் வேற நீ ரொம்ப டார்ச்சர் பண்றான். ஏண்டா வரும்போதே பிரச்சனையோட வரீங்க? இத்த கேளுங்கடா, இந்த ஸ்டீவ் இருக்கானே கிளாவாக வருஷனா கேளவாக போய் காத்து. அப்ப நம்ம கண்டுபிடிச்சி ஈட்டுல வகுத்துல ஒரே பேட்டோட பிடிச்சிப்பா. I am Steve Hua. I don't know them. White black, John black. Oh God! I'm total damage. You for mistake. I just look for address store. இந்த உணவு பாருங்க, கம்பி கட்டுற கடையெல்லாம். ஹலோ ஹலோ ஹலோ. இவ்வளோ ஒரே சொல்ல போச்சு. இவர் ஒருத்தி என்ன பார்த்தா ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டே இருக்கா. காட்டுமா, காத்துல மாட்டுமா. கேட்காத காதுக்கு ஹெட்செட்டு, பால் குடிக்க எதுக்குடா பல்செட்டு? அதானே. ஏய், என்னடா சத்தவங்க? தூக்கி அடிச்சிடுவோம் பார்த்துக்க. ரொம்ப பயங்கரமா எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்றியா? நீ வேற நேரம் காலம் தெரியாம காஃபி ஷாப்ல பிரியாணி கேட்டுட்டே காலுங்க. காதுமா, கொஞ்சம் தள்ளுமா. ஏண்டா என்ன அட்ரஸ் கொடுத்த?
ராஜாஜி தேவனுக்கு பதிலா ராசாத்தி தேவனு வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன். நானும் ராசாத்தி எங்கன்னு தேடி அழைச்சு இப்பதானே வந்து சொன்னேன். என்னது அட்ரஸ் மாத்தி கொடுத்துட்டானா? வாயில என்னடா வச்சிருக்க சொல்லி தொலை. வடை என்னாத்து வச்சிருப்பான், வடை எல்லாம் வச்சிருப்பான். பதில் சொல்ல தெரியாமல் விழிபிரிந்து நின்றான் வீரன். மன்னிச்சிடுங்க கேப்டன். தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு. ஹலோ சொல்லுமா. ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணிட்டேன். ஓ அப்படியா, சூப்பர் மார்க்கெட்லையா? வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணா சூப்பர் மார்க்கெட் எங்க இருக்கு? இப்படியே நேரா போனா நாளை மளிகைமா. அண்ணா நான் பூக்கடை கேட்கல, சூப்பர் மார்க்கெட் எங்க இருக்குன்னு கேட்டேன். அம்மா நான் சொன்னது மளிகை கடை இல்லைம்மா, மளிகை கடை. அதான் சூப்பர் மார்க்கெட். இந்தப்பா நிறையவே கூடு மாதிரி பார்த்துருக்க, எதனா கூடுக்கு சொல்லு. ஒரே தலைவலியா இருக்கு, ஒரு கடுக்காப்பிடா. ஏன் காட்டு கடுக்கடை இருக்கவங்க கடுங்காப்பி குடிச்சுருக்கும். சோக்கா சொல்லுங்க, இதோ எடுத்துன்னு வந்தா பாரு. ஓ என்ன வேண்டியது? லைக் 2 ஐஸ் போட்டா அல்லது ஸ்டார்பக்ஸ் அமெரிக்கானோ ஒட்டக பால் போடுங்க. ஒட்டக பால்ல டீ போடலாம், ஒட்டக பால்ல டீ போடலாம். உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னீங்க? அமெரிக்கா ஒட்டக பால்ல டீ போட சொல்லிருக்கேனா? அடுத்து பிரியாணி கடைக்கு போலாமா? இந்த காது வேற கடைக்கு போனா ஆளே காணும். காதுமா, உங்க அம்மா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க, ஒரு ஃபோன். அத வாங்க இவ்வளவு நேரமா? ஆமா ஜாக்கி, இந்த குதிரை போட்ட வாலியை தேடி வாங்குறதுக்கு தான் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. என்ன காது குதிரை படம் போட்டு வாங்கியேமா? குதிரை வாலி அரிசிக்கு பதிலாக குதிரை படம் போட்ட வாலி என்று தவறாக புரிந்து வாங்கி வந்துள்ளால் காதுமா என்று வீரன் கூறினார். ஓ அப்படின்னு ஒரு அரிசி இருக்கா? என்னடா மேல பாக்குற, தனியா பேசுற? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். காதுமா எங்க போன காட்டு. குதிரைவாளி அரிசியை வாங்க சொன்னா குதிரை படம் போட்ட வாளியை வாங்கிருக்கியேனா? ஐயோ இது இல்லையா? சரி போகும்போது கடையில மாத்திக்கலாம். கப்பு கப்புன்னு பசிக்குது, வாங்க சீக்கிரம் போலாம். எப்ப பார்த்தாலும் சோறு. Hey man, bill please. 90 ரூபா ஆச்சு தம்பி. You all go. I pay. I come. தம்பி 90 ரூபாய்க்கு பதிலா 900 ரூபாய் கொடுத்துருவீங்க. இது கூட தெரியலப்பா உங்களுக்கு. இந்தாங்கப்பா மிச்ச காசு. அந்த வானத்தை போல மனப்படத்த மன்னவனே, பனித்துளிய போல குணம் படத்த தென்னவனே. அன்னைக்கே மலை டீச்சர் சொன்னாங்க. தமிழ்ல வருஷத்தையும் நம்பர்ஸையும் கத்துக்க சொன்னாங்க. ஏடா ஸ்டீவ், இது கூட ஒழுங்கா பார்த்து கொடுக்க முடியாது? Hey please, yeah, I'm your best friend, yeah.
அரசியல்ல இதெல்லாம் சாதாரண மொத்தம். ஏனுங்கண்ணா நல்ல பிரியாணி கடை எங்கேயும் இருக்குதுங்க. இதே நேரா போய் வலது பக்கம் திரும்பினா அந்த முக்கு இருக்குமா? என்னது முக்குல இருக்கா? அடே முக்குடா காலையில இருக்குன்னு சொல்றாங்க. ஏண்டா வணக்கமாங்க? அப்போ வலது நாள் லெஃப்ட் தானே? ஐயோ அப்படிங்களா? என்னப்பா உங்களுக்கு எதுவுமே தெரியல? வலதுன்னா ரைட்டு. தமிழ் இனி மெல்ல சாகணும்னு சரியா தான் சொல்லியிருக்காங்க போல. என்ன டீ கடைக்காரரு, எங்க குழந்தைங்களை பார்த்து இப்படி சொல்லிட்டீங்க? நம்ம தமிழ்நாட்டிலேயே மக்கள் சிலர் தமிழை மறந்துட்டு இருக்கும்போது வெளிநாட்டிலேயே பிறந்து வளர்ந்திருந்தாலும் தமிழை படித்து தமிழை வாழ வைக்க வளர வைக்க போற பிள்ளைங்க இவங்க. இது எப்பவும் கேட்குற வாய்ஸ் மாதிரி இல்லையே, வேற மாதிரி இருக்கு. அதுவும் எங்கேயோ கேட்ட வாய்ஸ் மாதிரி இருக்கே. என்ன இந்த வாய்ஸ் எல்லாருக்கும் கேக்குதா? ஆமா, பிரின்சிபால் பேசினா எல்லாருக்கும் தானே கேட்கும். என்னது, நீங்க எல்லாரும் வெளிநாட்டில் பிறந்தவங்க இல்லைங்களா? சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியலனாலும் இவ்வளோ அழகா தமிழ் பேசுறீங்களே, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இனி தமிழ் நிச்சயம் வாழணும்னு நம்பிக்கை வந்துச்சு. பிள்ளைகளையும் சனிக்கிழமை நேரம் ஒதுக்கி தமிழ் பள்ளிக்கு வருகிறீர்கள், மிகவும் பாராட்டுக்குரிய விஷயம். ஆனால் இன்னமும் கொஞ்சம் ஆர்வமும் ஈடுபாடும் கொண்டு தமிழ் பயின்றும் தமிழ் புத்தகங்களையும் வாசித்தும் வந்தால் தமிழறிவு மேலும் மேம்படும். நீங்கள் தான் வருங்காலத்தின் விதைகள். தமிழை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் பொறுப்பு உங்களுடையது. மீண்டும் தமிழ் பள்ளியில் சந்திப்போம். பச்சது கையாளர் கல்லாதது உலகளவு. தமிழை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. நம்ம மேல பிரின்சிபலும் மற்றவர்களும் நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவங்க நம்பிக்கையும் நம்ம தாய்மொழியை காப்பாற்றுற பொறுப்பும் நம்ம கிட்டதான் இருக்கு.